இலக்கியங்களா இருக்கிற மொழிதான். இந்தின்னு ஒரு லாஜிக் இருக்கு. இந்தின்னு ஒரு லாஜிக் இருக்கு. சமஸ்கிருதத்தை போத்துறதுக்கு இவ்வளவு தூரம் இந்த கொள்கை திருத்த கொண்டு வருவாங்கன்னு நம்ம எப்படி ஏத்துக்க முடியுமா சார்? ஹிந்தி மொழினா ஒரே மொழியா எல்லாரையும் பேச வச்சிடலாம், மாநில மொழிகளை பயன்பாட்டை சுருக்கிடலாம்னு சொல்லலாம். நீங்களே உங்களுக்கே எப்படிப்படுது சமஸ்கிருதம் சொல்ல அப்படின்னா முதல்ல முதல்ல கொண்டு போவோம், இந்திய உங்களை ஏத்துக்க வைப்போம். சரி, இந்திய எல்லாரும் ஏத்துக்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டா அப்புறம் இதை விட நல்ல மொழி அதுன்னு சொல்லி உங்களை ஏத்துக்க வைக்கிறது எவ்வளவு நாளாகும்? இந்திய மொழி ரொம்ப சிறந்த மொழி, திண்மையான மொழி, இன்னும் சொல்ல போனா காலங்காலமா உலகத்திலேயே மூத்த மொழியில ஒரு மொழி அது அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. ஓகே பாலகிருஷ்ணன் சார், இதோட இந்த மொழி பிரச்சனையை விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு அரசியல் ஒற்றுமையும் தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்பட்டிருக்குது. ஏனென்றால் தர்மேந்திர பிரதானின் அறிக்கைக்கு முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. 5000 கோடி ரூபாய் நிதி இழப்பு, நிதியை வழங்க முடியாது என்று அவர் கூறியிருப்பது பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் உடனடியாக இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் தமிழக பாஜக தரப்பில் அது தொடர்பான அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான எந்த விதமான ஒரு கருத்து இல்லாமல் தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அண்ணா சாலைக்கு வர முடியுமா, அங்கு இல்லை வீட்டில் போஸ்டர் ஓட்டுவோம், முற்றுகை போர் நடத்தப்படும் என்று அளவில் பாஜக இருக்கிறது. தமிழக பாஜக தவிர அனைத்து கட்சிகளுமே இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரையில். இது இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை இது எவ்வாறு எதிரொலிக்குன்னு பாக்குறீங்க சார்? இது மும்மொழி கொள்கை பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்படுத்தப்படுமா? இருக்காது. அது இந்திய களத்திலேயே தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுக்கு விரோதமான நிலை எடுத்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய இப்படிப்பட்ட கொள்கை நீங்க கடைபிடிக்கிற போது 2152 கோடியா கொடுக்க மாட்டோம், அதுக்கு மேல 5000 கோடி கொடுக்க மாட்டோம், ஏற்கனவே நாங்க இயற்கை இடங்கள் பாதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட நேரத்தில் 37,000 கோடி கொடுத்தா ஒரு 300 கோடி கொடுக்க மாட்டோம். நீங்க வஞ்சிச்சுட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, பழி வாங்கிட்டு இருக்கீங்க. எனவே இப்படி வஞ்சகத்தன்மை செய்யக்கூடிய மத்திய அரசின் மீது மேலும் மேலும் மக்களுக்கு கோபம், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எடப்பாடியாரே சொல்றாரு. மக்களுக்கு அவருடைய உணர்வு தெரியும்ல, இது பாஜக இப்படிப்பட்ட உணர்வு மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். எனவே பாஜகவோட ஒரு சாஃப்டா இருக்கும்னு நினைக்கிற அவரே இப்போ டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது ரொம்ப கொண்டாடினார். அவரு இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைஞ்சதை பத்தி ரொம்ப கிண்டல்லாம் பேசினாரு. அவரே இன்னைக்கு பிரதானுடைய ஒரே கண்ட என்னத்தான் அப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது புரிஞ்சுக்க சக்தி இல்லாத அண்ணாமலை தமிழ்நாட்டில் என்ன கட்சி நடத்த போறது? ஆகவே நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணும் கிடையாது. சோசியல் மீடியா வச்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடத்துற மாதிரி ஒரு நாளை அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்கிற கட்சியுடைய அந்த முகவரி அழிக்கப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படும் அடுத்த தேர்தல். சந்தேகமே இல்லை. நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் மற்றும் விஜயோட அந்த அரசியல் கூட்டணி தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் மற்றும் உள்ளிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கக்கூடும் என்ற ஒரு கருத்து நிலவுது. இந்த சூழ்நிலையில் இந்த 2026 தேர்தல் விஜய் அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் ஒரு கடுமையான போட்டியா இருக்குமா சார் திமுக கூட்டணிக்கு? அதாவதுங்க, கூட்டணிகள் எப்படி வேணாலும் வரலாம். நான் இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் யூகம் ஆய்வு செய்யறாங்க. கூட்டணி விஜயும் அதிமுகவும் சேருவாங்களா, சேர்த்தா யாருக்கு முன்னுரிமை, யாரு முதலமைச்சர் அப்படிங்கிற பணத்தெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. ஆகவே அது எப்படி நடக்குமா நடக்காதான்னு இப்போ நம்ம ஒன்றை சொல்றதுக்கான வழி கிடையாது. சம்பந்தப்பட்ட 2 கட்சி தலைவர்களும் அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. அது விஜயும் சொல்லல, இந்த பக்கம் எடப்பாடியும் சொல்லல. நிலைமை என்னன்னா, அநேகமா அதிமுக பல கூறுகளா பிரிஞ்சு போய் ஒரு அது கிட்டத்தட்ட அது கலகலத்து போய் நிக்குது. அணிகள் பற்றி அந்த கட்சி தலைமையே பல கூறுகளா இப்ப கூட பாருங்க, செங்கோட்டைய அதுல இருந்து அதிர்ச்சியா தான் இருக்காரு, இன்னும் பல பேர் விமர்சிக்கிறாங்க. எனவே அதிமுக என்பது கிட்டத்தட்ட ஒரு நிலைகுலத்தி போய் இருக்கிற அந்த கட்சி. அதோட யார் போய் கூட்டணி சேருவாங்க நமக்கு இப்போ பாஜகவே அதிமுக கூட்டணி தான் இருக்குது. எதுக்கு ஒரு பாஜக கூட்டணி எப்படி அதை விட்டு நாங்க வரோம் அப்படி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. அந்த கட்சியுடைய அடித்தளம் காலியாகிட்டு
ஈரோடு தேர்தல்ல எதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நாங்க போட்டி போட மாட்டோம்னு எதுக்கு சொன்னாங்க? ஒரு பெரிய ஆளுக்கு அடுத்த முதலமைச்சரா நீங்க தான் வரப்போறீங்க, பெரிய வலுவான கூட்டணியை உருவாக்க போறோம்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நீங்க கட்சி நீங்க அந்த களத்தை இன்னும் ஃபைட் பண்ணும்ல. ஆமா. அந்த ஒரு இடைத்தேர்தல் சந்திப்பதற்கே உங்களுக்கு சொந்த பலம் இல்லாத சூழ்நிலைகள், உங்களோட வந்து கூட்டணி சேருவாங்க நீங்க எதிர்பார்க்கணும், அவங்களோட இவங்க யாராவது கூட்டணி வருவாங்கன்னு ஒரு யூகம் பண்றதுக்கு இயற்கைக்கு முதலா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நம்ம வெளிப்பிடிப்போம் பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தவரையில எதிரணிகள் என்னதான் ஒன்னா சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு கொள்கை இப்ப வந்து எதிரணி ஒன்னா சேர்ந்தா அவங்களுக்குள்ள ஒரு நிலையான கொள்கை இருக்குமா, ஒரு ஒத்த கருத்து இருக்குமா ஒரு பிரச்சனையில. இப்ப எங்களை பொறுத்தவரை இப்ப மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்குன்னா நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான். மாநிலங்களுக்கு உரிமை வேணும், யூஜிசியுடைய விதிமுறைகளை வாபஸ் வாங்கணும், கவர்னருடைய உரிமைகளை கட்டுப்படுத்தணும், ஒரு மாநில சுயாட்சி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துவது, ஒரு மதவெறி பாசிச குணம் கொண்டிருக்கிற பாஜகவை வீழ்த்துவது, ஒற்றை அஜெண்டாவில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். வேறு சில கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி தனித்தனி கட்சியாக இருந்தால் தனித்தனி கொள்கை இருக்குதானே செய்யும். ஆனால் இந்த ஒற்றை கொள்கையில நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கூட்டணி எதிரணியில் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை.